இந்த வீடியோவை வழங்குபவர்கள் ரெட் ஹார்ட் தி சினிமா பீப்பிள் தயாரிப்பில் அருண் விஜய் நடிக்கும் தடம் மார்ச் 1 முதல். டைரக்டர் சேரன் இவரோட படத்தில் இருக்க பெரிய பியூட்டி எதுனா இவரோட படங்களில் இருக்க எல்லா கதையுமே நடுத்தர மக்களையும் குறிப்பாக சொசைட்டியில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கோ அதை பேஸ் பண்ணி எடுப்பார். அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்பவே யதார்த்தமாக எல்லாருக்குமே கனெக்ட் பண்ணுற மாதிரி அழகாக எடுத்து வச்சுருப்பாரு. ஸோ இந்த யதார்த்தமும் அழகும் திருமணம் படத்தில் இருக்கான்றது பெரிய கொஸ்டின் மார்க். சரி, இப்போ படத்தோட ஸ்டோரிக்கு போகலாம். ஆல்ரெடி கிட்டத்தட்ட ட்ரெய்லரே ஒரு 5 நிமிஷத்துக்கு ஓடுது. அதிலே படத்தோட கதை என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கிளியராக புரியுது. சேரனோட தங்கச்சிக்கும் சுகன்யாவோட தம்பியான உமாபதிக்கும் நடக்கிற கல்யாணம். இந்த கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள அதில் என்னென்னலாம் பிரச்சனை நடக்குது, இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சா இல்லையா, இதான் இந்த படத்தோட கதை. ஸோ இந்த கல்யாணத்துக்கு பிரச்சனை யாரால வருது, லவ்வால் வருதா இல்லை ஜாதி பிரச்சனை, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. முழுக்க முழுக்க சேரனாலம் மட்டுமே வருது. இது எதனாலன்றது படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த கதை 2 விதமாக அப்பீல் ஆகும். முதல் விஷயம் எப்படின்னா, ஆமாம் இப்படிலாம் நடந்துட்டு தான் இருக்குல்ல, நம்மளே இப்படி குருட்டுத்தனமாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறன்றது ஒரு விதம். இன்னொரு விதம், இதெல்லாம் யதார்த்தத்துக்கு சாத்தியமா, சும்மா படத்துலலாம் இப்படி காட்டுறாங்க, என்னடா ஒரே மாரல் சென்ஸ் கிளாஸாக எடுக்கிறான்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு விஷயத்தை பற்றி பேசும்போது எப்படின்னா, ஒரு ஷர்வானி எடுக்கிறோமோ இல்லை பிளேசர் எடுக்கிறோமோ கிட்டத்தட்ட ஒரு 10,000 20,000 அது கல்யாண ரிசப்ஷனுக்கு அப்புறம் எப்பயாச்சும் யூஸ் ஆகுதா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இன்விடேஷன் வைக்கிறோம், ஒரு இன்விடேஷன் 200 300 வைக்கிறோம், அதை கொடுக்குறவங்க பார்த்து பிரிச்சுட்டு 2 நிமிஷத்தில் வச்சிடுறாங்க. எதுக்கு அந்த 250 ரூபாய்? சாப்பாடு போடுறவங்க எதுக்கு பாதி சாப்பாடு வேஸ்ட் தானே ஆகுது, அதுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்குன்னு சொல்லிட்டு செலவை எப்படிலாம் குறைக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணலாம். ஒரு 2.5 மணி நேரம் படத்தில் CA கிளாஸ்லாம் நம்ம சேரன் எடுக்கிறாரு. அதே நேரத்தில் சுகன்யா பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது நம்ம எல்லாம் வாழறதுக்கு ஏதோ ஒரு கூழோ கஞ்சோ குடிச்சிட்டா போதுமே, எதுக்கு வீக்கெண்ட் ஆனால் நல்ல ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு 200 300 பிரியாணி சாப்பிட போகிறோம், வாழுது ஒரு வாழ்க்கை, அதை ஜாலியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு இப்படி வாழ்க்கையில் இருக்க 2 பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு அதில் எது யதார்த்தம் எது வாழ்க்கைக்கு சாத்தியமாகன்றதை சொல்லியிருக்கிற படம் தான் இந்த திருமணம். ஆக்சுவலாக படம் அவங்க எடுத்திருக்க பிளாட்டும் சரி, அவங்க சொல்ல வர விஷயங்களும் சரி, இப்போ இருக்க சொசைட்டிக்கு ரொம்பவே தேவையான விஷயங்கள். பட் இதை சொன்ன விதம் தான் கொஞ்சம் அவுடேட்டடாக சொன்ன மாதிரி இருந்துச்சு. மேபி நிறைய பேர் சேரன் ரொம்ப அவுடேட் ஆகிட்டார், அவர் படங்கள் ரொம்ப ஸ்லோவாக போகும் போராக போகும்னு சொல்லியே இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸை எப்படியாச்சும் கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புஷ் பண்ணி பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நிறைய விஷயங்கள் வாட்ஸ்அப்பில் பேசிக்கிறதா இருக்கட்டும், ஒரு சீன் முடியும் போதும் ஒரு இமோஜிஸ் பாப்பா ஒருத்தர் இருக்கட்டும், இந்த விஷயம் எல்லாமே சேரன் மேலே இப்போ இருக்க மாடர்ன் ஆடியன்ஸ் திணிக்கப்பட்ட விஷயங்கள் மாதிரி இருக்க தவிர அங்கே தான் சேரனோட யதார்த்தம் ரொம்பவே அடிப்படுது. ஆனால் இவங்க 2 பேரோட லவ் ஸ்டோரியே ரொம்ப வீக்காக இருக்கிறதால இவங்களுக்கு கல்யாணம் நடந்தா என்ன நடக்காட்டி என்ன, ஆனால் சேரன் அடுத்து என்ன அட்வைஸ் சொல்ல போகிறாருன்னு ஆர்வமாக கேட்குற மாதிரி தான் ஆடியன்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட அட்வைஸையும் மாரல் சென்ஸ் கிளாஸையும் படம் முழுக்க அழகாக தூவி வச்சிருக்காரு சேரன். படத்தில் ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் இருந்தாலும் MS பாஸ்கரும் தம்பி ராமையா தான் படம் முடிஞ்ச பிறகு மனசுல நிக்கிற மாதிரி இருக்காங்க. அதே நேரத்தில் ஹீரோவான உமாபதிக்கு அவரோட அப்பா ஆக்டிங் ஒரு 20% வந்தா கூட இன்னும் நல்லா இருந்திருக்கும். அவருக்கு டான்ஸ் வரும்ன்ற ஒரே காரணத்துக்காக கடைசியா கிளைமேக்ஸுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு பாட்டு வச்சதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். படத்தை இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக எடுத்தது தான் நல்லாயிருக்கும். ஒரு 3.5 மணி நேரம் தவம் இருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்க்க வச்ச சேரன் ஏன் 2.5 மணி நேரம் படத்தை இவ்வளோ பெருசாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சாருன்னு தெரியல. மியூசிக் டைரக்டர் விபின் படத்துக்கு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருந்தாலும் திருப்பி அதே மாதிரியான இசை கேட்குற ஃபீல் வருது. பாடல்களும் பெருசாக எந்த அளவுக்கும் ஒட்டல. அதுக்கு பெரிய காரணம் அதை காட்சி அமைக்கப்பட்ட விதம்னு சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் இந்த திருமணம் படம் தன்னோட பிள்ளைங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்களுக்கும் ரீசெண்டாக கல்யாணம் ஆனவங்களுக்கும் இன்னும் பயங்கரமாக கனெக்ட் ஆகும். அதே நேரத்தில் யங்ஸ்டர்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்லோவாக பாற மாதிரி இருக்கும்னு ஃபீல் பண்ண வைக்கிறோம். ஸோ மொத்தத்தில் எல்லாருமே ஒரு காலத்தில் கல்யாணம் பண்ணவங்களோ கல்யாணம் பண்ண போகிறவங்களோ தானே எல்லாருமே போய் இந்த திருமணம் படத்தை பார்த்து கல்யாணம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு புது ஐடியாவோட வாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் படத்தை பார்த்தீங்கன்னா அதோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. 90 ml டீசர் பார்த்தீங்களா, ட்ரெய்லர் 90 ml நானே 90 ml அடிச்சிருக்கேன். கிளாஸ்ல கேர்ள்ஸ் பேசிக்கிறாங்களா இந்த படத்தை பத்தி? காலையில பேசணும் மரணம்.